இன்றைய வேத வார்த்தை 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. திக்காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சங்கீதம் 92வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனானில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீதிமானை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே அநேக விதமாக இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இந்த நாட்களிலே இருக்கும். அவன் நீதியை செய்கிறவனுமாயும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுமாயும் இந்த நாட்களிலே இருப்பான் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஜோவை குறித்து பார்க்கிற வேளையிலே, ஆபிரகாமை குறித்து பார்க்கிற வேளையிலே, நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே இப்படியாக அந்த நாட்களிலே அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்ததாம் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமானை எப்பொழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அதனால தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், நீதிமான் பனையைப் போல் சொலித்து லீபனான் உள்ள கேதுருவை போல் வருவான் என்று. அப்படியானால் நீதிமான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஒரு சொலிப்பான வாழ்க்கையை இந்த நாட்களிலே வாழுகிற வாழ்க்கையை காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதே என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீதிமான் கர்த்தரையே துதிப்பான், கர்த்தருடைய நாமத்தையே இந்த நாட்களிலே அவன் தேடுவான். அதே வேளையிலே அவன் இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே தேடி தேவனுடைய கிருபைக்குள்ளே இந்த நாட்களில் நடக்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதைத்தான் நீதிமானை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அனுதினமும் இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். அது மட்டுமல்ல, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீதிமான் ஒருபோதும் இந்த நாட்களை கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் அவரோடு இந்த நாட்களை கூட இருந்து இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீதிமானுடைய வாழ்க்கையிலே அங்கே தேவன் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களிலே காத்திருக்கிறார். நீதிமான் எப்பொழுதும் இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியங்களோ எந்த விதமான செயல்பாடுகளும் அங்கே தேவனை சார்ந்த இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே நீதிமானை குறித்து ஏன் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீதிமான் அங்கே அவன் இந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய கரத்துக்குள்ளே வளருகிற மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லப்படுகிறது, அவன் பனியைப் போல் இந்த நாட்களிலே சொலித்து வளர்கிறது மட்டுமல்ல, லீபனான் தேசத்திலே உள்ள கேதுரு மரங்கள் எப்படியாக இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே கிளைவிடாதபடி இந்த நாட்களிலே அது எப்படியாக வளருகிறதோ அதே போல் இந்த நாட்களிலே மேலோங்கி இந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் அங்கே நீதிமான்களாக இந்த நாட்களில் அங்கே அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றைக்கு நீதிமான்களாக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அப்படியானால் நீதிமானுக்குரிய காரியத்தை செய்யுங்கள், நீதிமானுக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களில் செயல்படுங்கள். நீதிமானைப் போல் வாழும்படியாக இந்த நாட்களிலே வாழுகிற வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தையும் ஒரு கிருபையும் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்றென்றைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை நீதிமானாக மாற்றுவார் என்று விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.